நம்ம இங்கே இருக்கிற 3 கருவேப்பிலை செடியும் நல்லா இருக்குது. இது எடுத்து நடுறதுக்கும் நம்மளுக்கு நேரம் இல்லை. எப்போதான் ஒரு நாள் பகலில் தான் வந்து இதெல்லாம் செய்யணும். இன்னும் வெயில் வந்து கொஞ்சம் மோசம் மாறினா தான் இதை செய்ய முடியும். பார்க்கலாம், தீபாவளி முடிஞ்சாக்கா நம்மளுக்கு டைம் கிடைக்குது என்னன்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் ஒரு 10 பூ வந்துருக்குது. 1 2 3 10 பூ கிட்ட வச்சிருக்குது இந்த கத்திரிக்காய் செடியில். நம்ம இதை எடுத்து போட்டுடலான்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ பாருங்க, நான் சொன்ன உடனே இந்த கத்திரிக்காய் செடியில் ஃபுல்லாக பூவாக வந்துருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ கத்திரிக்காய் வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த 4-5 மஞ்சள் எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் வந்து நல்லா இருக்குது. இது உள்ளே இருக்கிற அந்த ரோஸ் கலர் செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது. நான் வந்து கேனுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த கேன் கிடைச்சா நம்ம இந்த செம்பருத்தி செடி எல்லாம் மாற்றி அதில் வைக்கலாம். கேனுக்கு ரெடி பண்ணுங்க. பாரு, செடி எத்தினி செடி காத்துன்னு இருக்குது உங்களுக்காக. செடிக்கிட்ட மட்டும் சொல்லணும், செடி வைக்கிறதுக்கு கேன் ரெடி பண்ணணும். இதில் இருக்கிற முல்லைப்பூ செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பாருங்க, இந்த அரும்பு வச்சிருக்குது பூ ரெடி ஆகிறதுக்கு, பூ வர்றதுக்கு. இந்த கத்திரிக்காய் செடியிலையும் வந்து நம்மளுக்கு பூ வந்துருக்குது. இது பாருங்க, இந்த கத்திரிக்காய் செடி ரொம்ப நாள் ஆச்சு இது காய வச்சு. இது பாருப்பா, 3 பூ வந்துருக்குது மேலே. இது கீழே 1 4. கத்திரிக்காய் செடியிலே 4-5 பூ வச்சிருக்குது. பார்க்கலாம். இந்த ஜாதி மல்லி செடியில வந்து நிறைய அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்றே அரும்பு பூ பறிக்காம போயிட்டோம். வீடியோ பண்ணிட்டு மறந்துட்டேன் நான். இன்னைக்கு பறிச்சுன்னு போகலாம்.